நம்ம ரீல்ஸ்ல கஸ்டமர் ஒருத்தவங்க டேட் ஸ்கின் டோன் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா க்ளோவி ஆகும். ஆனா எங்களை மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது டல்லாவும் காட்டுறது ஃபீல் பண்றாங்க. ரொம்ப பேருக்கு இருக்க டவுட் இதுதாங்க. மீடியம்ல இருந்து டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கான மாய்ஸ்சரைசர் நிறைய பேருக்கு சூட் ஆகாது. அவங்க ஃபேஸ் வந்து டல்லா காட்டும். மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ஏன் மாய்ஸ்சரைசர் போடும்போது ஏன் டல்லா காட்டுது அப்படின்னா, ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது லைட் ரெஃப்லெக்ட் ஆகுதுன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. அதே டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது மெலனின் நம்ம கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அது லைட்டா அப்சர்வ் ஆயிக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த மாய்ஸ்சரைசர் டல்லா தான் காட்டும். மீடியம் ஸ்கின் டோன் இருக்கவங்க எப்பயுமே கிரீம் பேஸ்டு ஹெவியா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாம ஜெல் பேஸ்டு ஆர் கோல்டன் வார்ம் டோன் இருக்க மாய்ஸ்சரைசர் ஆர் டிண்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் டல்லா காட்டாது. நான் சொல்ற இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே ஹைட்ரேஷன், பிரைட்னிங், பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் பண்ணும். பிரில்லாரோட ஸ்கின் பிரைட்னிங் மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட் அண்ட் கூலிங் டெக்ஸ்சர் இருக்க இந்த ஸ்கின் பிரைட்னிங் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸுக்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஈவன் ஸ்கின் டோனுக்கும் டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கின் கேர் மேக்கப் ரிலேட்டடான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.